வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர் சத்யநேசன். 2026 வீடு கட்டுபவர்களுக்கு தினமும் ஒரு டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கருங்கல் அஸ்திவாரத்தை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை எடுத்து கொடுத்தேன். இன்றைக்கி பில்லர் போட்டு கட்டுவதை குறித்தும் ஃபைல் ஃபவுண்டேஷனை குறித்தும் ஒரு சில விளக்கங்களை இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே நம்ம வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கோம். இது தொடர்ச்சியாக வர்றதுனால இதில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ பில்லர் போட்டு கட்டுவது என்பது நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். பில்லர் போட்டு கட்டும்போது செகண்ட் ஃப்ளோரு தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். இப்போ கருங்கல் அஸ்திவாரத்தில் அந்த மாதிரி பண்ண முடியாது. அடுத்து பில்லர் போடும்போது இனி ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூம் எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ காலம் போட்டு லிண்டர் காங்கிரீட் போட்டு அடுத்து ரூஃப் போட்டுட்டு நீங்கள் அதுக்கு பிறகு கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ரூமை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். பில்லருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் கருங்கல் அஸ்திவாரத்தை குறித்து நீங்கள் போடும்போது கீழே எப்படி கட்டியிருக்கிறீங்களோ அதே மேலே தான், அதற்கு மேலே தான் சுவர் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறது. அடுத்து ஃபியூச்சரில் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் பில்லர் போட்டு கட்டுவது தான் சிறந்தது. வேறு இதில் ஒன்றும் அதிகமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அடுத்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லுவேன். அதே போல் ஃபைல் ஃபவுண்டேஷன்லேயே அது கரெக்டாக ப்ராப்பராக குழி தோண்டுவது, அந்த கம்பி நிறுத்துவது, காங்கிரீட் போடுவது எல்லாமே சரி பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கத்தில் வீடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஃபைல் ஃபவுண்டேஷன் போட வேண்டாம். அதாவது 3/4 அடி இடம் 1 அடி இடத்த விட்டு நீங்கள் வீடு கட்டுற போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபைல் ஃபவுண்டேஷன் செட் ஆகாது. காலி இடம் போட்டு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையுமே இன்ஜினியருடைய ஆலோசனை அல்லது பில்டர்ஸுடைய ஆலோசனை கேட்டு ஒர்க்கை பாருங்கள். இந்த கோர்ஸ் ஃபுல்லாக முடிக்கணும், A to Z கம்ப்ளீட்டாக முடிக்கணும். அதனால் இந்த வீடியோவுக்கு நான் அதிகமாக விளக்கம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மள நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோவிலேயே எல்லாமே சொல்லியிருக்கிறதுனால முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் கமெண்டில் தெரியப்படுத்துங்க, இல்லை கால் பண்ணி கேளுங்க, வர சொல்லுங்கள். ஓகே, பாய்.